அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். தானியேலை ராஜா இயற்றின சட்டத்தின்படியே சிங்கக்கபியிலே தூக்கி போட்டார்கள். ஆண்டவர் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் இல்லை என்பதை நாம் வாசிக்க முடியும். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி வந்தான் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். ஜெபம், விசுவாசம், இந்த இரண்டும் மிக அவசியமான ஒன்று என்பதை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் அநேக அற்புதங்களை செய்த போது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன வார்த்தையை நாம் இங்கே நினைக்க முடியும். ஆபிரகாம் 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவன் அற்புதங்களை பெற்றுக் கொண்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒன்றுமில்லாத நேரத்திலே அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்தபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து அவனை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பினான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு வயது 100 என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்றால் ஜெபம், விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் மரித்த லாசருவின் விஷயத்திலே ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னபோது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன மாத்திரத்திலே மரித்து 4 நாளான லாசருவை ஆண்டவர் வெளியே வா என்று சொல்லி அழைத்தார். அவன் உயிர் பெற்று வந்தான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஜெபம், விசுவாசம் என்பது மிக மிக அவசியம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. மாறாக
அவனை தூக்கி கொண்டு போனவர்களை சிங்கக்கவியிலே போட்டார்கள். அவர்கள் தரைக்கு சேர்வதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது என்பதை அதே வேத பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். சுவாச வாழ்க்கையிலே ஒரு சேதமும் ஒரு பழுதும் ஏற்படாவண்ணம் நாம் கர்த்தருக்குள் பலமாய் காணப்பட வேண்டுமே என்றால் ஜெபம், விசுவாசம் இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துகிறார். நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்றால் அவைகள் பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் விழும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஒரு பெரிய விசுவாசம் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். உன்னுடைய பிரச்சனைகள் மலை போன்று காணப்படலாம். நெடுநாளாய் பிரச்சனைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு கற்புடைய மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம். ஐயோ, எப்பொழுது இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி நீ அடிக்கடி அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், எந்த பிரச்சனை மத்தியிலும் ஜெபம், விசுவாசம் உனக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உனக்குண்டான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.